ஹாய்! ஸோ பொங்கல் வருது அப்படின்னாலே 1 வீக் முன்னாலே வேலை ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுவும் பொங்கல் முன்னால ஹெவியா இருக்கும். அதனால இன்னைக்கு எனக்கு வந்து காலையிலே எந்திரிச்சோனே வேலை நெறைய இருக்கனால, எந்திரிச்சோனே புரோட்டீன் பவுடர் போட்டு பாலா குடிச்சுக்கிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணேன், அந்த ரெசிபி இதில ஆட் பண்ணியிருக்கேன் நானு. இதோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்ல எல்லாமே எடுத்துக்கோங்க. தனித்தனியா வறுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு பல்ஸ்ல வச்சு அரைங்க. ஃபுல்லா அரைக்காதீங்க. தேவையான கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பூஸ்ட் மாரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நைட்டே வந்து நான் பயிறு தோசை பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு டேன்னு தெரியல. காலையிலேயே கொஞ்சம் ஹெல்த்தியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால, இந்த பயிர் தோசை ஆல்ரெடி நம்ம ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இத பயிர் தோசை சுட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு, பையனுக்கு பொங்கல் ஃபங்ஷன் இருந்தனால, அவனையும் கிளப்பி விட்டு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே உட்கார்ந்தேன். காலையிலேயே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா, வேலை பார்க்கும்போது ரொம்ப டயர்டாவும் இருக்காது. அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, இது வந்து மேல அக்கேஷனலா எடுத்து யூஸ் பண்ற விளக்கு. ஸோ அதையும் இறக்கி ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் ரெகுலரா யூஸ் பண்ற விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கவே மதியம் ஆயிருச்சு. ஈவினிங் கிட்ட ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாலாத்தி குடிச்சிட்டு தான் வீடையே கிளீன் பண்ணேன். வீட பார்த்தோனே திருப்தியா இருந்துச்சு. எனக்கு வீடு நீட் ஆயிட்டு அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு சிம்பிளா பொடியும், இட்லி தான். ஸோ இந்த மாரி உங்க வீட்லயும் பொங்கல் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அட்வான்ஸ்